அனைத்து கட்சிகளும் இங்கே வருகிறது. தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற வரலாறு அத்தனை பேருக்கும், நாட்டின் சம்பந்தவர்களுக்கும் அத்தனை அருளாளர்களுக்கும் என்னுடைய கோடான ஒரு எண்ணி மனதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். 50 ஆண்டு கால வரலாற்றுக்கு பிறகு நான் பார்த்த ஒன்றிய ஒன்றுதான் எதிர்கால தமிழகத்தை ஆளக்கூடிய ஆற்றல் தமிழகத்தின் வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஒருவர் மட்டும்தான் முடியுமே தவிர எவரால் முடியாது என்னால் காண முடியாது. 50 ஆண்டு கால அரசியலுக்கு பிறகு இயக்கத்திலே இணைத்துக் கொண்டது மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் சகோதரர்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது பல பேருக்கு தெரிவதில்லை. அதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. எங்கே நுழைந்து விடலாம் என்று சில பேர் நினைக்கிறார்கள். எங்கும் நுழைந்து விட முடியாது. 8 கோட்டை எவராலும் நகர்த்த முடியாது. என் நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன், யாருடைய பேச்சை கேட்டோ செய்தியை கேட்டோ தயவு கூர்ந்து இனிமேல் இது போன்ற செய்திகளை நீங்கள் வெளியிடுவதை காட்டிலும் எங்கள் இயக்கத்தினுடைய நிலை என்ன, எங்கள் இயக்கம் எப்படி வீரனை போட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஒருவர் திரைப்படத்தில் நடிக்கின்ற போது அன்றைக்கு சொன்னார், புரட்சி தலைவர் துவங்கினார் 3 நாட்கள் கூட ஓடாதுன்றார். அவர் உயிருள்ளவரை அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தரம். யாருக்கு பிறகு அம்மா, யாருக்கு பிறகு இன்றைக்கு தளபதியை துவங்கி இருக்கிறார். அவர் இருக்கும் வரை அவர்தான் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர். அதை யாரும் மாற்றி காட்ட முடியாது. நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், அவரை சந்தித்து விட்டு கழகத்தில் இணைந்ததற்கு பிறகு நான் ஒரு திருமண நிகழ்ச்சியிலே செல்கிற போது அங்கே பார்த்தேன். 2 மருத்துவர்களுக்கு திருமணம் அங்கே நடைபெறுகிறது. அந்த மணமகனும் மருத்துவர். அவரோடு படித்துக் கொண்டிருந்த கிட்டத்தட்ட ஒரு 42 பேர்கள் மருத்துவமனையிலே அவரோடு கல்லூரியில் படித்த மாணவர்கள். திருமணம் முடித்தவுடனே நான் கீழே வந்தேன். அப்போது அவர்கள் என்னை பார்த்து செல்ஃபி எடுக்க வேண்டும் சொன்னார். என்னிடத்தில் என்ன இருக்கிறது செல்ஃபி எடுப்பதற்கு என்று கேட்டேன். இல்லை, தளபதி விஜயத்தில் நீங்கள் சேர்ந்து விட்டீர்கள், அதற்காகத்தான் எடுக்கிறோம், அதற்காகத்தான் உங்களை வரவேற்கிறோம் என்று சொன்னார். நான் பார்த்து இதுவரையும் என்னுடைய வரலாற்றில் காணாத ஒன்றை இங்கே கண்டேன். அதற்கு பிறகு என்னுடைய உறவினருடைய திருமணம் ஒன்று நடைபெறுவதற்கு பத்திரிகையை ஒரு இடத்திலே கொடுத்தார். இங்கே நம்முடைய அர்ஜுன் அவர் இங்கே சொன்னார், எல்லோருடைய குடும்பம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் தளபதியை நோக்கித்தான் இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், எனக்கு முன்னாலே அருகாமையில் இருக்கிற உடுமலைப்பேட்டைக்கு சென்று ஒரு திருமண பத்திரிகை கொடுக்கின்ற போது அவர் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர். அப்போது பத்திரிகை கொடுத்து விட்டு அவர் கேட்டார்கள், அரசியல் நிலவரம் எப்படி இருக்கிறது என்று கேட்கிற போது அவர் மகள் ஓடி வந்தார். அவர் படித்தவர், மருத்துவர். வந்தவுடனே சொன்னார்கள், அப்பா திமுக, நாங்கள் விஜய்க்குத்தான் ஓட்டு போடுவோம். அங்கிள், அவர் வந்தால் மட்டும்தான் நாடு நல்லா இருக்கணும். நான் மட்டுமல்ல, என்று தாய் மறைத்தான் சொல்லுகிறார் என்று அவரிடத்தில் கையை பிடித்து இழுத்து காட்டினார். அதற்கு பிறகுதான் பத்திரிகை எனக்கு கொண்டு வந்தார். எது வித்தியாசமாக இருக்கிறது என்று என்னிடத்தில் அவர் சொன்னார். வித்தியாசமாக நாளை தமிழகத்தை ஆளப் போவதுதான் தளபதி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நீங்கள் நல்ல இடத்திற்குத்தான் சென்றிருக்கிறீர்கள், உங்களை வாழ்த்துகிறோம். உங்களோடு சேர்ந்து நானும் இங்கே இணைந்திருக்கிறேன். பணிகளை ஆற்றுவதற்கு நீங்களும் இங்கே இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் பணிகளை பார்க்கின்ற போது இங்கே பல்வேறு கட்சியை சார்ந்தவர் இங்கே இருக்கிறீர்கள். பல்வேறு முகங்களை காண்கிறீர்கள். இஸ்லாமிய பெருமக்கள் தொழுகையை முடித்துவிட்டு இங்கே வந்திருக்கிறார்கள்.
தொழுகையில் என்ன நினைத்திருப்பார் என்று சொன்னால் தமிழகத்தை ஆளப்போவது நம்முடைய தளபதி தான் என்று தொழுதிருக்க வேண்டும். ஆகவே அப்படிப்பட்டதை இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எத்தனை கூட்டணி தமிழ்நாட்டிலே தலை தூக்கினாலும் தளபதி தான் தமிழ்நாட்டில் 2026 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார் என்ற வரலாறு படைக்கப்படும். அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர் என்பதை நான் இன்றைக்கல்ல பல நேரங்களிலே பல்வேறு தேர்தலை சந்தித்தவன், 9 முறை வென்றவன். எனக்கு தெரியும் அரசியல் களம் எப்படி இருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் வருகின்றிருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் இங்கே வருகிறது அவரை வாழ்த்திக் கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்திக் கொள்வது மட்டுமல்ல, வரலாற்றை படைப்பதற்காக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றி மலர்களை தெரிவித்து 234 பேர் அவர்தான் யாரை விரல் காட்டுகிறாரோ அவர்தான் தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற வரலாற்றை நாம் படைப்போம். வாருங்கள், வெற்றியை தேடித்தான் என்று அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.